ஆலோசனை கொடுப்பதிலும் ஆலோசனை செய்வதிலும் வல்லவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இதுநாள் வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே இருந்த குரு பகவான் தற்பொழுது அதிசாரமாக பெயர்ச்சி அடைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இதனால என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்கு, வித்தை இப்படின்லாம் சொல்றோம். இந்த இடங்களுக்கு அவர் பெயர்ச்சி ஆவறதுனால உங்களுடைய குடும்பத்துல நல்ல நிலை ஏற்படும். வருமானம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 5வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. தொழில்ல, அதாவது தொழில் அப்படின்னு சொல்றதை விட நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்த பிரஷர், டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சி உங்களுடைய கடன் சுமை சற்று குறையும். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாவே நிவர்த்தி அடைஞ்சிருங்க. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது பார்வையாக 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம செய்யாத ஒரு தவறுக்காக பல்வேறு பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, அவப்பெயர்களை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கு மேல நற்பெயர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியினுடைய வருமானத்தை குறிக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை படுறதுனால மனைவியின் வருமானமும் சிறப்பா இருக்குங்க. அடுத்ததாக 9வது பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஓரளவு நல்லா இருக்கும். புதுசா முதலீடு எதுவும் போட வேணாம். பட் ஆனா இருக்கக்கூடிய தொழிலே நல்ல ரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. கௌரவம், தொழிலின் மூலியமாக ஒரு கௌரவம் ஏற்படும். விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகருக்கு தினசரி அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.